ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,735 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்க போகுது, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே டீட்டெயிலாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதி ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7/1/2025 இதான் கடைசி தேதியாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, முதல்ல ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு மேலே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமை கீழே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மிடில் நேம் மற்றும் லாஸ்ட் நேம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் நேமில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு மேலே என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பரை திரும்ப நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருக்குது, வேற ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி. இதில் உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை மட்டும் கொடுத்துக்கோங்க. என்ன நேமோ அதை கொடுத்துட்டு @gmailனா பக்கத்தில் டொமைன் நேமில் போயிட்டு ஸோ @gmail பார்த்தா live.com யாஹூ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க என்ன மெயிலுன்றத. கன்ஃபார்ம் மெயிலில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயிலை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் @gmail வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே மெயில் ஐடியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக்யூரிட்டி கோடு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு அனுப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் எதில் விட்டீங்களோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மெயிலுக்கு மற்றும் எஸ்எம்எஸ்க்கும் அனுப்பியிருப்பாங்க. இந்த ஐடி பாஸ்வேர்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 200x230 பிக்சலில் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ரிஃபரபிள் கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கணும். கலர் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பாருங்கள். செல்ஃபிலையும் எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்கேன் செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோ கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் இது அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதனோட பிக்சர் அப்படின்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாரி இருக்கும். ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் தான் உங்களுக்கான சைன் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் சைன் போட பாருங்கள். பிளாக் லெட்டர் இருக்கக்கூடாது, ரன்னிங் லெட்டரில் தான் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்னேச்சர் ஷுட் நாட் பி இன் கேபிட்டல் பிளாக் லெட்டர். ஸோ ஃபுல்லாக பார்த்தா கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது, ரன்னிங் லெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கேப்ஸ் அதுக்கப்புறம் ஸ்மால் இருக்கலாம்
பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சைனை ஒயிட் பேப்பரில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் பேஜுக்குள்ளே வந்திருக்கு. இதில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, முதல்ல சர்க்கிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சர்க்கிளுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சர்க்கிள், நம்ம சென்னையில் இருக்குன்னா நம்ம சென்னை அப்படின்ற சர்க்கிள் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடா புதுச்சேரியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் ஆஃப்டர் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது 10th 12th தமிழ் மொழி, அதாவது தமிழ் மீடியம் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட்டில் தமிழ் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் தமிழில் படித்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னமான கேட்டகரி, ஜென்ரலில் வரீங்களா, எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷனா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. பிசி எம்பிசி நீங்கள் ஓபிசி கீழே வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து டாக்குமெண்டிகேஷன் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓபிசி இருக்கவங்க ஓபிசி கொடுத்துக்கோங்க. இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் அப்படி என்னால் வாங்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் ஓபிசி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான சப்காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்கள் சப்காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ மொத்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர் யூ ட்ரைனடு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆஃப் எஸ்பிஐ, இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பிஐயில் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ட்ரெயின் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ட்ரெயின் ஆகிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டேட்லேருந்து எந்த மாதிரி டேட்குள்ளே ஆயிருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் எஸ்பிஐயில் போனது இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டைப் டிசபிலிட்டி ஏபிள் பர்சன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதாவது எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்தா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எக்ஸாம் எழுத முடியாத போகலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தா உங்களால் எக்ஸாம் எழுத முடியாத போகுது, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்கப் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்லாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், அதேமாரி வேறு ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ஆட்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் தவிர்த்து மீதி இருக்கவங்க நீங்கள் நோன்றது ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன ரிலிஜன் கேட்டிருக்காங்க, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரிலிஜன் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹிந்து தவிர்த்து மீதி இருக்கவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நேஷனாலிட்டி இந்தியன் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து விடோ பர்சனாக இருக்கீங்க, டிவர்ஸ்டு விடோவாக இருக்கீங்க, அல்லது இந்த மாதிரி செப்பரேட்டட் உமன்ஸாக இருக்கீங்க அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதிகபட்ச ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது நீங்கள் டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ் மேன் கில்ட் இன் ஆக்ஷன், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்ல நீங்கள் சர்வீஸ் மேனாக ஒர்க் பண்ணிட்டு சொல்ல நீங்கள் இறந்துருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மாதிரி கில்டாவில் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றவங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் ஆர் யூ ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ இன் கிளரிக்கல் கேடு, ஸோ நீங்கள் கிளரிக்கல் கேடில் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹாவ் யூ இயர்லி எம்ப்ளாய்ட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரிசைன்டு ஃப்ரம் த பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணி இப்போ நீங்கள் திரும்ப ரிசைன் ஆகிட்டீங்க அப்படின்றவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ வந்து செலக்ட் பண்ணலாம். அதேமாரி டு யூ ஹாவ் ரெக்கார்ட் ஆஃப் டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் லோன், கிரெடிட் கார்டு டியூஸ் அண்ட் அகைன் ஊஸ் நேம், அதாவது நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா லோன் ரீபேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை சிபில் ஸ்கோர்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் ஆர் தீஸ் அட்வைஸ் ரிப்போர்ட் ரிகார்டிங் கேரக்டர் மற்றும் ஆன்டிசிட் மோரல் டொர்பிடோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான மீனிங்க்கு நீங்கள் நோவை வந்து செட் பண்ணலாம். அதாவது இந்த
கேரக்டர், ஆன்டிசென்டின் மற்றும் மாரல் ட்ரிபியூட் இருக்குது பாருங்கள். அதன் மீது உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துலாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் எந்த ஸ்டேட்டில் அட்டன் பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் இருக்குது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். சென்ட்ரா ப்ரிலிம் எக்ஸாம், அதாவது ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம் எக்ஸாம் தமிழ்நாடு கொடுத்துறீங்க, தமிழ்நாட்டில் எந்த சென்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறையா சென்டர் இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து சென்டராக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாம் எந்த ஸ்டேட் எழுத போகிறேன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு சென்டர் மெயின் எக்ஸாம் எந்த சென்டரில் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற சென்டரை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சைன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோவிங் ஐடி, அதாவது கீழே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேன் கார்டுனா பேன் கார்டு கொடுத்துட்டு அதுக்கான நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிலிம் மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன் எந்த பேப்பரில் எழுத போகிறீங்க, எந்த மீடியம். ஸோ தமிழ்லேயும் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மற்றும் ஹிந்தியில் எழுதலாம். அதேமாரி தமிழ் மற்றும் ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலமே சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக கீழே வந்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி இயரும் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எந்த இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துலாம். ட்வின்ஸ் இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிடா, அன்மேரிடா, விடோவா, டிவர்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் சைட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தா நேம்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபாதர் நேம் என்ன, ஃபாதர் ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் ஃபஸ்ட் நேம் என்ன, மதர் மிடில் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன. ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதுமானது. மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக கரஸ்பாண்டன்ட்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன. அட்ரஸ் 2 போயிட்டு வில்லேஜ் நேம் என்ன. அதுக்கப்புறம் அட்ரஸில் தாலுக் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் அஸ் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ட் இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. அமௌண்ட் வந்து 750 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃப்ரீ தான், நீங்கள் பே பண்ண தேவையில்ல. மற்றவங்களுக்கு 750 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து எந்த அட்ரஸுக்கு வேணும், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்னால் அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கான அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா வேலிடேட் சக்ஸஸ் வந்து ஏதாச்சும் எரர் இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் ஃபில் பண்ண விட்டுட்டுனா எரர் வந்து காமிக்கும். ஒன் மோர் எரர்னு அந்த எந்த எரர்னு பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப வேலிடேட் கொடுத்துட்டு சக்ஸஸ் காமிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவே போதுமானது. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேஷனை வந்து பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் முடிக்காமல் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பாஸ்னா பாஸ்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரி, என்னமான டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க. ஆர்ட்ஸா, காமர்ஸா, சயின்ஸா, அக்ரிகல்ச்சரா, மேனேஜ்மெண்ட்டா, இன்ஜினியரிங், அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பண்ணிட்டு நேம் ஆஃப் த காலேஜ், ஸோ எந்த காலேஜில் நீங்கள் முடிச்சிங்க அல்லது எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதிலே அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கீழே வரும். அதை வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே மேலே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான காலேஜ் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணதுக்கான தேதி, மந்த்து, இயர் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்கள் உங்களுடைய காலேஜில் அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி போதுமானது.
இல்லை நான் வந்து இன்டகிரேட்டட் டுவெல் டிகிரி முடிச்சிருக்கேன், அதாவது யூஜி பிஜி சேர்ந்து இன்டகிரேட்டட் முடிப்பாங்க, அவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஜியும் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். எனி டிகிரி போதுமானது, அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு எத்தனை மாதம் இருக்குது, எத்தனை இயர் இருக்குது, எந்த வருஷத்துல எந்த வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எந்தமான டியூட்டிஸ் இருக்குது, எதுக்காக லீவ் ஆனீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமுக்கான ட்ரைனிங், அதாவது இதுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அந்த ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் மாரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் ட்ரைனிங் வேணுமோ அந்த தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த பிளேஸில் வேணும்னு கேட்டிருப்பாங்க, அந்த பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ப்ரீ எக்ஸாம் முன்கூட்டியே உங்களுக்கு ட்ரைனிங் மாரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் எக்ஸாம் வேணுன்றவங்க அந்த பிளேஸில் போய் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ட்ரைனிங் வேணாம், நான் டேரெக்டாக போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஹால் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ப்ரீ ட்ரைனிங் மாரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தமான லாங்குவேஜ் தெரியும்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. தமிழ் வந்து பார்த்தா ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்னு கொடுத்துட்டு வேறு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா கீழே இங்கிலீஷ் டைப் பண்ணிவிட்டு அது ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமாலாம் அப்படிலாம் நீங்கள் போட்டுட்டு வேலிடேட் டீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா வெரிஃபை ஆகிடும். ஏதாச்சும் எரர் இருக்குன்னா எரர் ஷோக்கும், அந்த எரர் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 செக் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. அதாவது ஐ கன்ஃபார்ம் தட் மை நேம் ஹஸ் ஃபில்டு பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃப்ரம் எக்ஸாக்ட் மேட்சஸ் வித் த நேம் ஆஃப், நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க, அந்த ஐடி ப்ரூஃபும் நீங்கள் ஃபில் பண்ண நேம் எல்லாமே அந்த ஐடி ப்ரூஃப் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை என்னோடய ஐடி ப்ரூஃப்லேயும் நான் கொடுத்த நேம் படி மிஸ்மேட்ச் ஆகுது, அதுக்கு நான் வந்து எக்ஸாம் வரப்போ நான் வேறு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரேன் அப்படின்றவங்க செகண்ட் இருக்க ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். உங்கள் நேம் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நேம் கரெக்டாக மேட்ச் ஆகலாம், நான் வேறு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரேன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் டிக் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை திரும்ப கேட்டிருக்காங்க. 2 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. கைட்லைன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னா உங்களுடைய இடது கை கட்டரில் இருக்க பாருங்கள், அது நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் இங்கு தடவி அதை வச்சு அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வச்சுக்கோங்க. 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்லாம் எவ்வளோ இருக்குன்றத கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வேர்ட்ஸ் அதாவது இந்த 2-3 லைன் இருக்குது பாருங்கள், இந்த பேராகிராஃபை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துகிட்டு உங்கள் கைப்பட பெனில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் நேம் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு hereby declare that the all information submitted by me in the application form is correct. அதை ஃபுல்லாக நீங்கள் மேனுவலாக கைப்பட எழுதி இம்ப்ரெஷன் ஆஃப் த மைண்ட் இது வரைக்கும் இந்த 3 லைனை அப்படியே நீங்கள் கைப்பட எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன். ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு செக்யூரிட்டி கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கோடையும் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சிஎஸ்டிக்கெலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, மற்றவங்க 750 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். பேமெண்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். ஓகே, இல்லை உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, வேலட் கேஷ், QR கோட், அந்த மாதிரி பல மெத்தட் கொடுத்துருக்காங்க.
ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதா அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிலிம் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்கான ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னு அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 13,000க்கு மேற்பட்ட வேகன்சி இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.